அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். 115 தொகுதிகளில் விஜய் வெற்றி. வெளியான புதிய கருத்துக் கணிப்பு. அதாவது திமுக சர்வே, அதிமுக சர்வே, பிஜேபி சர்வே, டிவிகே சர்வே என பல்வேறு சர்வேக்கள் வந்தாலும் ஒரு ஆங்கில ஊடகம் இன்னைக்கு ஒரு கருத்துக் கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் இப்போதைக்கு 40,000 பேர்ட்ட இந்த கருத்துக் கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. இதுல கிடைச்சது என்னன்னா 115 தொகுதிகள்ல இன்னைக்கு விஜய் கட்சி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. வட மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா இப்படி எல்லா மாவட்டத்திலும் விஜய்க்கு ஆதரவு இருக்கு. குறிப்பா பெண்கள் அப்படிங்கறதை தாண்டி 70+ இருக்கிறவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. விஜயுடைய கொள்கை அது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு ஒரு அபரிமிதமான ஆதரவு இருக்கு. விஜய் அப்படிங்கிறவர் வந்தா ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா திமுக, அதிமுக, பிஜேபி அவருக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்த தயாரா இல்லை. கரூர் சம்பவம், ஜனநாயகன் இப்படி பல்வேறு விஷயத்துல மேல இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் அவருக்கு ரொம்ப தோளை கொடுக்கறாங்க அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை, பல விஷயத்துக்கு கருத்து சொல்றதில்லை. இதெல்லாம் மக்கள் பெருசாய் எடுத்துக்கறதில்லை. வேட்பாளர்களை பார்த்துதான் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு எந்த வேட்பாளராக இருந்தாலும் விஜய் கட்சியில நின்னா ஓட்டு போடுவோம். இப்படி இருக்கும்போது இப்பவே 115 அப்படின்னா தேர்தல் நெருக்கத்துல திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் பணம் நிறைய கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் எவ்வளவு கம்மியானாலும் அந்த 100 அப்படிங்கிற எண்ணிக்கைய இப்பவே தொட்டுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில 100 விஜய் தொட்டுட்டார்னா அவர் தயவில்லாம வேற யாரும் ஆட்சி அமைப்பது சிக்கல். அப்போ விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பாரு. விஜய் யார் முதலமைச்சர் அப்படிங்கறத அவர்தான் முடிவு பண்ணுவாரு. இல்ல அவரை மற்றவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். விஜய் கட்சியில இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள்